வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன வீடியோனா, துபாய்க்கு போகிறதுக்காக பெட்டி கட்டின வீடியோ தான். இந்த பெட்டி ஃபுல்லாகவே வீட்டுக்கு தேவையான பொருளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அவ்வளோதான். அவங்க சொல்லிட்டாங்க இங்கே கிடைக்கும், இந்தியாவில் கிடைக்கிறது எல்லாமே துபாயில் கிடைக்கிது, அதனால் தேவையில்லாமல் ஒன்றும் வாங்கிட்டு வராதீங்கிறாங்க. அப்புறம் வாங்கிட்டு வாண்டாங்க. சரி ரெண்டுமே செய்வோம், ரொம்பவும் வாங்கிட்டு போக வேணாம், கம்மியாக வாங்காமே போக வேணாம், அப்படி இப்படின்னு வாங்கிட்டு போவோம்னு சொல்லி கையில் கிடச்சதை அள்ளி போட்டு கொஞ்சம் கொண்டுட்டு போனோம். இது வாங்கி வச்சு 10-15 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் எப்போ எடுத்து வச்சோன்னா, நைட்டு ஃப்ளைட் வந்து 12:55க்கு. ஆனால் நாங்கள் எடுத்து வச்சது வந்து ஒரு 4 o'clock ஈவினிங் போல் இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கோம். ஏன்னா துணிங்களும் அதிகமாக நாங்கள் எடுத்து வைக்கல, ஒன்லி 7 days தானே. அப்படிங்கிறனால ஒரு 8 ட்ரெஸ் எடுத்து வச்சோம், 8-9 ட்ரெஸ் எடுத்து வச்சோம். ஏன்னா ஒரே நாளில் 2 இடம் போக வேண்டியது அப்படி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 8-9 ட்ரெஸ் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ஹேண்ட் லக்கேஜில் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறமேட்டு காரில் எடுத்து வச்சது, கிளம்புனது இதெல்லாம் நாங்கள் எடுக்கல. ஏன்னு சொன்னால் டென்ஷன். எதனாலனா காரை வந்து நாங்கள் 8 மணிக்கே வர சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் வந்தது வந்து 8:30க்கு மேலே வந்தார். அது எங்களுக்கு ஒரே டென்ஷன். இவர் கரெக்டான டைமுக்கு நம்மளை கூப்பிட்டு போயிடுவாரா, லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. எனக்கு ஐடி இருக்குது, துபாய் ஐடி இருக்குது, பாப்பாவுக்கு வந்து நார்மல் விசாவில் தான் அவங்க வராங்க. அப்போது எதுவும் இதனால் பிரச்சனைனா கொஞ்சம் முன்னாடியே போனால் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக பக்காவாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ரிட்டன் டிக்கெட்லேருந்து எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்க தான் செஞ்சது. ஏன்னா நம்ம எத்தனை தடவை நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்த பயம் ஃப்ளைட்டில் ஏறும் போதும் சரி, இந்த லைனில் நிற்கும் போதும் சரி, அது நமக்கு இருக்க தான் செய்யும். சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு நாங்கள் வந்து என் பையனை விட்டுட்டு போனது, என் பையன் எங்களை விட்டுட்டு அவன் ரிட்டன் என் ஃப்ரெண்டு பிள்ளைங்களோட அவன் திரும்பவும் கிளம்பிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அம்மா வாமா சீக்கிரம் வாமா, ஏற்கனவே லேட்டு, வாமா அப்படின்ட்டு அப்படியே வந்தோம். சரிம்மா அப்படின்ட்டு அது வந்தா, ஏம்மா நீங்கள் தான் பதட்டமாக இருக்கீங்கண்ணா, என்னையும் பதட்டப்படுத்த வைக்கிறீங்களே அப்படின்னா, எம்மா பதட்டத்தோடு இருந்தால் தான்மா எல்லா காரியமும் சீக்கிரம் முடியும், வாமா இருமான்னு அது ஒரு காமெடியாகவே போச்சுன்னு வைங்களேன். இந்த போர்டிங் டைமில் எல்லாருக்குமே ரொம்ப நேரம் கைஸ் ஆனிச்சு. ஒவ்வொருத்தவங்களும் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் எதுக்கு நிற்கிறாங்க, ஏன் நிற்கிறாங்க, அச்சோ நமக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த பேப்பரை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாமே இது பண்ணிவிட்டு நான் என்னோடய ஐடி, என் பாஸ்போர்ட்டு, பாப்பாவோட விசா, அவளோட பாஸ்போர்ட்டு, இதை மட்டும்தான் நான் கொடுத்தது. ஆனால் மிச்சதெல்லாம் என் கையில் தான் இருக்குது. அதெல்லாம் கொடுத்த உடனே அவன் வந்து ஒன்றுமே சொல்ல, என்னோடய ஐடி இது பண்ணி என் பொண்ணு அப்படின்னோடனே அவன் ஒன்றும் இது பண்ணிக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரிட்டன் டிக்கெட் இருக்கானா இருக்கேன் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. எமிக்ரேஷன்லேயும் ஒன்றும் எதுவும் பெருசாக இது பண்ணிக்கல. எல்லாம் எதுக்கு போகிறீங்கன்னாங்க, 6 மந்த்து ஒரு தடவை போய் ரினியூவல் பண்ணல சார், அதுக்கு தான் போகிறோம். ஓகேம்மா அப்படின்ட்டாங்க. அப்புறம் கேட் நம்பர் 8 வெயிட் பண்ணோம். ஒரு 1/2 hour கிட்ட தான் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஓகே ஆகிட்டு சரின்னு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு கிளம்பிட்டோம். எல்லா என்னென்ன துவா இருக்கோ எல்லாத்தையும் ஓதிக்கிட்டே படபடன்னு பாப்பாவா துவா ஊதுறது, பாப்பாவா துவா எம்மா அவங்க பின்னாடி தான் வர வந்துடுவோம்மா அப்படின்ட்டே இருந்தா. என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க எவ்வளோ பெருசாக ஆனாலும் சரி, நமக்கு அவங்க வந்து குழந்தைங்களாக தான் தெரியுறாங்க. என்ன முன்னாடி கொஞ்சம் கீழே குனிஞ்சு அதுங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லுவோம். இப்போ நிமிந்துக்கிட்டு நமக்கு மேலே இருக்காங்க, நிமிந்துக்கிட்டு பாப்பா அது பாப்பா இது, இதில் வேறு அதுங்க ஹீல்ஸ் வேறு போட்டுக்கிறாங்க. நல்லாவே நிமிந்து பேச வேண்டியதாக ஆகிடுது. அதனால தான் என்ன பண்ணுறது, ட்ரெண்ட் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நானும் ஒரே மாரியே செப்பல், ஒரே மாரியே ட்ரெஸ்ஸு. இப்போ வேறு அவங்களும் என்ன மாரி ஆகிட்டாங்க வேறு. அதனால் 2 பேருக்கும் ஒரே மாரி ட்ரெஸ்ஸு, ஒரே மாரி கலரு. ஏன்னா நாங்கள் தான் கலர் டிஃப்ரெண்ட்டு, பட் ஆனால் ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாரி போட்டுக்கிறது. ஒரு வழியாக சீட்டை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முன்னெல்லாம் ஆள் நிற்கிறாங்களாம். என் பொண்ணு கொஞ்சம் வந்து கோவக்காரின்னு வைங்க. முன்னெல்லாம் ஆளுங்க, என்னம்மா அவங்க போகவே மாட்டேங்கிறாங்க, தள்ளி விடுங்கம்மா அப்படின்னு. ஃப்ளைட்டில் உட்காந்து என்னடி பேசுகிறேன், ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்டு எல்லாருக்குமே தமிழ் தெரியும். இன்னொன்று வந்து துபாயிலையும் நம்ம எந்த மொழி பேசினாலும் அது 4 பேரில் யாராவது அந்த மொழிக்காரங்க இருப்பாங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், தமிழ்நாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நாங்கள் உருது ஃபேமிலிங்கும் போது அப்பப்போ உருது பேசுவோம். அதிகமாக எங்கள் வீட்டில் உருது கிடையாது, முக்கியமான டைமில் மட்டும் உருது பேசுவோமா. அதேமாரி நான் அங்கே போய் பேசுவேன். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, தயவுசெய்து நீ தமிழ்லையாவது பேச, அவங்களாவது கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. இந்த ஹிந்தி உருது இது எல்லாவனுக்கும் எல்லாமே தெரியும்டி, அரபிக்காரனு கூட உருது தெரியுது, தயவுசெய்து நீ உருதில் மட்டும் பேசிடாத அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு வழியாக போய் உட்காந்துட்டு இதில் வேறு நான் வந்து டிக்கெட் போடும்போது சொன்னேன், எனக்கு விண்டோ சீட்டு கொடுங்க, பாப்பா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் அப்படின்னு. அவனும் சிரிச்சுட்டு கொடுத்தான். என் பாப்பாவை வந்து விண்டோ சீட்டில் உட்கார வச்சுன்னு சொன்னான். என்னது இது அப்படின்னு கேட்டா, விண்டோ சீட்டு அப்படின்னேன். என்ன தெரியுறது அப்படின்னா, ஒன்றுமே தெரியவில்லையே அப்படின்னா. இல்லை அந்த கிளாஸ் கூட தெளிவாக இருந்திருந்தா கூட வெளியில் பார்க்க தெரிஞ்சிருக்கும், அங்கே ஒன்றுமே தெரியல. என்னென்னா பனியில் கிளாஸும் வந்து இதாக இருந்தது.
அப்புறம் ஒரு வழியாக ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த லைட்லாம் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருந்தா. பார்த்துட்டு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருந்திருந்தா. ஒரு வழியாக ஷார்ஜா ஏர்போர்ட்டும் நல்லபடியாக அல்லாவோட அமானிதமாக வந்தாச்சு. வந்து இறங்கும்போது இங்கே பாரும்மா இது ஒரு 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 அனுபவமாக இருக்கும், இறங்கும்போது ஒரு அனுபவமாக இருக்கும்னு. எங்கள் அனுபவத்தை அனுபவிக்க விடுறீங்க, ஊன்னா வீடியோ எடு வீடியோ எடுன்றீங்க. எடுத்தா எடுமா, இல்லைன்னு வர்ற பணத்தில் அது ஷேர் கொடுத்துருங்க, வந்தால் பார்த்துப்போண்டி. ஒரே காமெடி தான். வீடியோ எடுக்கிறேன்னாலே காமெடியாக தான் போயிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க. ஷூலேஸ் வேறு அவுந்துருச்சு, ஓரமாக ஒதுங்கி ஷூலேஸையும் கட்டிட்டு அப்புறம் கிளம்புனோம். எனக்கு என்னென்னா ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆனோடனே என் ஹஸ்பண்ட்லேருந்து கால் வந்துருச்சு. என்ன எங்கே இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தாங்க வந்து லேண்ட் ஆனிச்சு, கரெக்டாக கால் பண்ணி. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன் என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஆக்சிடெண்ட்டு, அதனால தான். இன்னொன்று எனக்கு ஒரே பதட்டம், என்ன ஆக்சிடெண்ட்டு, என்ன ஏது, எதனால் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்க ஒன்றும் இல்லை, எய்த்தாப்பில் போன வண்டி பக்கத்தில் போன வண்டி ஏதோ ஒன்று வண்டி இடிச்சுக்கிச்சுன்னு. அட மகராசனே, அடுத்த வண்டிக்காரன் ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லக்கூடாதா? வரும்போதே பீதி எதுக்கி போட்டால் தான் நிம்மதியாக அவங்களுக்கு இருக்குமா? சந்தோஷமாக வரக்கூடையே விட மாட்டீங்க அப்படின்ட்டு. ஒழுங்காக பேசுங்க இப்போமாவது, நம்ம பெரியவங்களா ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டு அவள் தான் வீடியோ எடுக்கிறாள், நான் பேசாமல் என்ஜாய் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட்டை பேசிட்டு போகலாம்ல. அது இல்லை, அவர் நடக்கிற ஸ்பீடுக்கு நம்மளால நடக்க முடியாது. அவர் கால் ஒன்றையும் 1.5 அடி 2.5 அடிக்கு எடுத்து வச்சுட்டு ஸ்பீடாக போய் அங்கே போய் நிற்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் அப்படியே மெதுவாக அவள் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இதானாம்மா அப்படின்ட்டு வந்தேன். ஏன்னா ஏர்போர்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்குண்ணா, ஷார்ஜா ஏர்போர்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வரும்போது ரொம்ப 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து லேட் ஆணுச்சு. எங்கன்னா இமிக்ரேஷனில் என்னென்னா எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு.